வணக்கம். மத்திய கிழக்குல இப்ப என்ன நடக்குது? ஒரே பரபரப்பா இருக்கு இல்லையா? அமெரிக்கா, ஈரான், இப்போ புதுசா ரஷ்யாவும் இந்த ஆட்டத்துல குதிச்சிருக்காங்க. இந்த ஹை ஸ்டேக்ஸ் கேம பத்தி தான் நாம இப்போ விரிவா அலசப் போறோம். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறாங்க. அது முடிஞ்சு 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அமைதி பேச்சுவார்த்தையில இருந்து அடுத்த நிமிஷமே போர் பதற்றத்துக்கு எப்படி போச்சு? வாங்க என்னதான்னு விலாவாரியா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுதுன்னு பாப்போம். பேச்சுவார்த்தை முடிஞ்ச கையோட அமெரிக்கா தன்னோட முதல் மூவ் என்ன செஞ்சாங்க? இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் நாங்க நல்லபடியா பேச வந்தோம்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ஈரானோட வர்த்தக எண்ணெய் கப்பல்கள் மேல தடைகளை விதிக்கிறாங்க. பேச்சு ஒன்னு செயல் இன்னொன்னுங்கிறது இதுல பட்டவர்த்தனமா தெரியுது இல்லையா? அமெரிக்கா வெறும் தடையோட நிறுத்தல. இந்த தடைகள் ஒரு மாதிரி கடற்படை முற்றுகை மாதிரி தான் இருந்துச்சு. இது போதாதுன்னு அமெரிக்காவோட சென்காம் தங்களோட யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானத்தாங்கி கப்பல் நடத்தின பிரம்மாண்டமான போர் பயிற்சியை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணாங்க. இது நேரடியா பாத்துக்கோங்க எங்க பலத்தைன்னு சொல்ற மாதிரி ஒரு மிரட்டல் தான். சரி, அமெரிக்கா இப்படி பண்ணுனா ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே வேகமாவும் பவர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். இந்த நம்பரை பாருங்க, 40. இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல. ஈரான் கொடுத்த பதிலடியோட பவரை காட்டுற நம்பர் இது. அவங்களோட இஸ்லாமிய புரட்சிகர கடற்படை சுமார் 40 அதிவேக தாக்குதல் படகுகளை ஒரே நேரத்துல களத்துல இறக்குனாங்க. இந்த படகுகளோட மிஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். உலகத்திலே ரொம்ப முக்கியமான கடல் வழித்தடமான ஹார்மூஸ் ஜலசந்தில போய் நிக்கணும். அமெரிக்காவோட தடைகளால பாதிக்கப்படுற அவங்க நாட்டு எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு ஒரு தெளிவான மெசேஜ். இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. இது வரைக்கும் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இருந்த இந்த ஆட்டத்துல 3ஆவதா ஒரு பவர்ஃபுல் பிளேயர் என்டர் ஆகுறாங்க. அதுதான் ரஷ்யா. அவங்க உள்ள வந்ததும் மொத்த கேமுமே மாறிப்போச்சு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த ஒரு மெகா ஆர்ம்ஸ் டீல். ரஷ்யா ஏற்கனவே MI-28 அட்டாக் ஹெலிகாப்டர்களை ஈரானுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. அதை விட அட்வான்ஸ்டான Su-35 ஃபைட்டர் ஜெட்ஸும் சீக்கிரமே வரப்போகுது. இது ஏதோ சும்மா தற்காலிகமான ஏற்பாடுன்னு நினைக்காதீங்க. ஈரான் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. வரப்போற அந்த Su-35 ஜெட்ஸை பாதுகாக்கிறதுக்காக மலைகளையே கொடைஞ்சு ரொம்ப பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட் பேஸுகளை கட்டிட்டு வராங்க. இது அவங்களோட லாங் டேர்ம் பிளான பழிச்சுன்னு காட்டுது. சரி, இந்த புதுசா வந்த ரஷ்ய ஆயுதங்கள், குறிப்பா இந்த MI-28 ஹெலிகாப்டர்கள் உண்மையிலே களத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த மிலிட்டரி அப்கிரேடோட உண்மையான இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த MI-28 இது ஒரு பயங்கரமான மிஷன். மழை, வெயில், பகல், ராத்திரின்னு எதுவா இருந்தாலும் இது வேலை செய்யும். இதோட முக்கியமான டார்கெட்டே எதிரிகளோட டேங்க், கவச வாகனங்கள் தான். தேடி போய் அழிக்கிறது தான் இதோட வேலை. அப்போ இந்த ஹெலிகாப்டர்களால ஈரானுக்கு என்ன புது பவர் கிடைக்குது? 1, நைட்ல கூட துல்லியமா அட்டாக் பண்ண முடியும். 2, எந்த மாதிரி ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸையும் டேங்குகளையும் காலி பண்ணலாம். 3, எதிரிகளோட பலமான இடங்களை தாக்கலாம். 4வது, ஒரே நேரத்துல 16 ஏவுகணைகளை ஏவ முடியும். இது போர்க்களத்துல ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இந்த மிலிட்டரி பவர் ஈரானுக்கு 2 விதத்துல யூஸ் ஆகுது. 1, நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனைன்னா அதை சமாளிக்கலாம். இன்னொன்னு, வெளியிலிருந்து வர்ற எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்க்கலாம். சொல்லப்போனா அவங்களோட பாதுகாப்பை உள்ளேயும் வெளியையும் இது பலப்படுத்துது. இவ்வளோ நடந்த பிறகு இப்போ இந்த கேம் ஒரு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது ஒரு டேஞ்சரஸான என்கேமோட ஆரம்ப மாதிரியே தெரியுது. ஈரான் இப்படி ரஷ்யாவோட உதவியோட ராணுவ ரீதியா பலமாகிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய தலைவலியா மாறியிருக்கு. இன்னும் பவர்ஃபுல்லான Su-35 ஜெட்ஸ் வர்றதுக்குள்ள நாமளே முந்திக்கிட்டு ஏதாவது செஞ்சிடணும்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சா நிலைமை இன்னும் மோசமாகிடும். அந்த பயம் இப்ப எல்லார்கிட்டயும் இருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் ஃபெயிலியர், இன்னொரு பக்கம் புது புது ஆயுதங்கள் களத்துல இறங்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா சம்பந்தப்பட்ட இந்த ஹைஸ்டெக்ஸ் கேமோட முடிவு என்னவா இருக்கும்? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.